விட போகிறேன். நான் போட்ட வத்தல் மிளகாய் அது வந்து காஞ்சிட்டுது. அப்போ இதில் வந்து ஒரு முண்டை பொரிப்போம் பாருங்கோ. இப்படி இந்த நிறத்தில் விலைக்கு எடுத்தவன்னு சொல்லி சொன்னால் நல்ல முறுமுறண்டு இருக்கும். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதைத்தான் வந்து போட போகிறேன். வெங்காயத்தை போடும், சின்ன வெங்காயம். அப்படியே கருவாடையும் கருவேப்பமிலையும் அப்படியே சேர்த்து நாங்கள் போட்டு அப்படியே நாங்கள் வதக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்க்க தெரியல, இது கொஞ்சம் உப்பாக தான் இருக்குது. அப்போ அதில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்க தெரியல. இது எப்படி கருவாடு வந்து நார்மலாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான கருவாட்டு பொரியல், முட்டை குழம்பு, அப்படியே மோர் மிளகாய் புட்டு எல்லாமே வந்து நல்ல சூப்பராக போட்டு வச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ஒரு சூப்பரான சாப்பாட்டு வீடியோன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீன் எல்லாமே வந்து சரியான விலை. இப்போ ஒரு 1/4 கிலோ மீன் பண்ணுறேன்டாலே பார்த்தீங்கன்னா 600-700 அப்படின்னு சொன்னோம். இருந்தாலுமே வந்து நாங்கள் எதுவும் இருந்தால் வேண்டுவோம்னுட்டு போனாங்க. நானும் சாமணியக்காவும் போய் பார்த்தா எல்லாமே வந்து சரியான விலையாக இருந்துச்சு. 1/2 கிலோ சூர மீன் பார்த்திங்கன்னா 900 ரூபான்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வேண்டி சமைச்சு சாப்பிடணுமோ என்ற மாதிரிக்கு இருந்துச்சு. சரி, அப்படியே நாங்கள் அங்கே கருவாட்டு கடை பக்கம் போனோம்னு சொல்லி சொன்னால் அங்கே பார்த்திங்கன்னா ஓரளவு வேண்டக்கூடியதாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கருவாடு தான் வேண்டி கொண்டு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கருவாட்டு பொரியல், புட்டு, முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். அதைத்தான் வந்து உங்களோட பகிர்ந்துள்ள போகிறேன். அப்போ எங்கள்ட வீடியோவை பார்க்குறார்கள், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறார்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கருவாடை பாருங்க. அப்படி சூப்பரான என்ன கருவாடுண்டா இது சின்ன வாக்கா, சின்ன கருவாடு தான் பாருங்க. இந்த கருவாடு பேர் வந்து நான் தெரியல, இது சொல்லித்தான் சின்னவா. அப்போ இது வந்து இவ்வளவு கருவாடுமே வந்து 200 ரூபான்னு சொல்லி வேண்டி கொண்டு வந்து நாங்கள். அப்போ இதைத்தான் வந்து இன்றைக்கு சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டு கழுவிட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கி அதை செய்கிறத நான் வந்து காட்டுறேன். அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு பிளானில் நல்ல கருவாட்டு பொரியல், புட்டு எல்லாம் வச்சு சாப்பிடணுன்றிருந்தா பாருங்க, மழை வந்துட்டுது. திடீரெண்டு நல்ல இடி முழக்கம் மழையும். இப்போ இடி முழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. சும்மா நல்ல மழையாண்டு இல்லை பாருங்க, நோமலான மழை தானே, துளி துளியாக கொஞ்சம் மழை தான் பெய்யுது. நான் சாப்பாடு வந்து அவ்வளோவும் தான். ஆனால் இன்றைய செய்தபடியாது சாப்பிடத்தான் வேணும் பார்ப்போம். மழை கொஞ்சம் விடத்தான் நான் சமைக்க போகணும். இடி முழக்கம் வழியில் இருந்து சமைக்கலாது, பயமாக கிடக்குது. அப்போ இல்லை மழையும் குறையட்டும், நாங்கள் பின்னைக்கு இருந்து சமைப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா நான் வந்து கருவாட்டு பொரியல் செய்கிறது கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் நெல் வடிவாக பொரிக்க போகிறேன். அப்போ அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கு வந்து நல்ல சூப்பராக ஒரு முட்டை குழம்பு செஞ்சுனா புட்டுக்கு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குமென்னு சொல்லி போட்டு முட்டை பொரிப்போம்னு தான் பார்த்தது. முட்டை குழம்பாக வச்சா குழச்சி சாப்பிட நல்லா இருக்குமென்னுட்டு முட்டை குழம்பாக அப்படியே செஞ்சுருக்கிறேன். அடுப்புமே வந்து கொஞ்சம் மெரிஞ்சு கொண்டு இருக்குது. சரி, நாங்கள் கொஞ்ச நாள் தானே, இன்னும் ஒரு கிழமைக்கு இடையில் நான் வந்து என்னுடைய குசினிக்கே போயிடுவேன். அப்போ உள்ளுக்க வச்சு நல்ல வடிவாக சமைச்சு காணொலியாக பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து இந்த கருவாடு எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. ஓகே, பார்த்திங்கன்னா சட்டி வந்து நல்ல வடிவாக காஞ்சிட்டு இப்போ நான் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட போகிறேன். ஓகே, எண்ணெய் வந்து நல்ல வடிவாக கொதிச்சிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் போட்ட வத்தல் மிளகாய் அது வந்து காஞ்சிட்டுது. அப்போ இதில் வந்து ஒரு முண்டை பொரிப்போம். பாருங்க, எண்ணெய் நல்ல வடிவாக கொதிச்சிட்டு. இன்றைக்கும் ஒரு வெயிலில் காஞ்சோன்னு நான் போத்தில் போட்டு வைக்கலாமன்று. இன்றைக்கும் வச்சு விட்டுனான். ஒரு கட்டம் மழை வந்து முடிஞ்சது, நீ அடுத்த கட்டம் விரப்போட அவ்வளோ மப்பு கட்டி கொண்டு இருக்குது பாருங்க. இப்படி இந்த நிறத்தில் விலைக்கு எடுத்தவன்னு சொல்லி சொன்னால் நல்ல முறுமுறண்டு இருக்கும். அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதைத்தான் வந்து போட போகிறேன். பார்த்திங்களா, அடுத்தது வெங்காயத்தை போடும், சின்ன வெங்காயம். அப்படியே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை,
கருவாடு எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து அப்படியே போட போகிறோம். இது ஒரு கொஞ்சம் தானே எடுத்துனேன் நினைக்கலவா. கருவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்க்க தெரியல, இது கொஞ்சம் உப்பாக தான் இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்க தெரியல, இது எப்படியே பொரிக்க சரி நல்ல வடிவாக பொரியும். ஏன்டா கொஞ்சம் முத்த கருவாடு பொரிஞ்சால் தான் சாப்பிட கறக்கணும் நொறுக்கணும் நல்லா இருக்குது. பார்த்தீங்களாண்டா நல்ல வடிவாக வந்துட்டுது. இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா இது சாவாழை கருவாடு. நான் நேற்றைக்கு வந்து பேர் தெரியாண்டு சொல்லி போட்டேன். இது சாவாழை கருவாடு புறாதான் ஞாபகம் வந்தது. என்ன டக்குன்னு இதில் கூட பாவிக்கிறதில்ல தானே, அதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் கருவாடு பொதுவாக நெத்தலி கருவாடு மட்டும்தான் பாவிச்சிருக்கிறேன். இதுகள் பாவிக்கலை வேண்டி சாப்பிடல ஒரு காலம். இன்றைய தான் செய்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து தூள் போடையில் என்னென்னு சொல்லி சொன்னேன், முட்டை குழம்பு வச்சதானே. பின் இதை வந்து இப்படியே பொரிச்சிட்டு சாப்பிட நல்லா இருக்குமென்னு சொல்லி போட்டு இதை வந்து நல்லா வடி வாங்கி முருகா பொரிக்க வேணும் அப்படியே. ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வந்து பொரிஞ்சிட்டுது. நல்ல வடிவாக வந்து பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும் நிறம் மாதிரி வந்துட்டு. இப்படி தான் வந்து கருவாட்டு பொரியல் செய்கிறது. இதுக்குள்ளே தூளும் கொஞ்சம் போட்டு பிரட்டினா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயோடு சேர்த்து பொரிக்கவும் சூப்பராக இருக்கும். நீங்களுமே வேண்டி செய்து சாப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ சுவையாக வந்துருக்கும். இந்த நெத்தலி கருவாடு நான் பொரிச்சு சாப்பிட்டு இதில் சொல்கிறேன். கருவாடு வந்து நார்மலாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு நான் வந்து அப்படி வளைச்சி எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான கருவாட்டு பொரியல், முட்டை குழம்பு, அப்படியே மோர் மிளகாய் புட்டு எல்லாமே வந்து நல்ல சூப்பராக போட்டு வச்சுக்கணும். நான் சாப்பிட போகிறேன். சமைச்சோன்னும் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, அப்படியே பார்த்துருப்பியல் எங்கள்ட சமையல் சாப்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. உண்மைக்குமே வந்து இந்த வெயில் நேரம் பயங்கர வெயிலாக இருக்குது. புட்டு சாப்பிடக்கூடாதான், இருந்தாலுமே வந்து சோறு சாப்பிட்றது கொஞ்சம் அவ்வளவா விருப்பம் இல்லாமல் இருக்குது. என்ன சொல்கிறது, மதியம் இந்த நாளும் சோறு சமைச்சு சாப்பிட ஒரு இதாக இருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் புட்டு தானே வச்சு சாப்பிட்டேன் நான். அப்போ உண்மைக்குமே வந்து சூப்பராக இருந்தது. அப்போ இன்றைய நாள் வந்து ஒரு கதையையும் வந்து நான் சொல்லி என்னுடைய காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காகத்தின் கதை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அப்போ ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு காகம் இருந்ததாம். அப்போ அந்த காகம் பார்த்தீங்கன்னா அந்த காகத்துக்கு வந்து ஒரு மனிதர் ஒரு ஆள் வந்து கல்லால் வந்து எரிஞ்சு போட்டார். அப்போ அந்த காகத்துக்கு அந்த கல்லால் எரிஞ்ச நபர் வந்து கண்ணுக்குள்ள அப்படியே நின்றுச்சுதான். அப்போ அதுக்கு வந்து இவர் எப்படியாச்சும் தான் பழி வாங்க வேணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு வந்துட்டுது. அப்போ காகம் பார்த்தீங்கன்னா ராப்பகல் பார்க்காம அந்த அவர்கிட்ட வீட்டு மரத்திலேயே மேலே நின்று அவர் எப்போ வெளியில் வராரோ ஓடி போய் தலையில பிடிச்சி கொத்துறது அப்படியா காலம் ஃபுல்லாக செஞ்சு கொண்டே இருந்துச்சான். அப்படியே நீடிச்சு கொண்டே போச்சுதான். அது நித்திரை இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்திலேயே வந்து அதுலேயே வந்துருந்து அவர் வெளியில் வர ஓடி போய் கொத்துறது அப்படி செஞ்சு கொண்டு இருந்துச்சான். அப்போ காலம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும் தானே. இப்போ வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் உண்டு. சரி, அப்படி இடையே கோல் வந்து வீடியோ கட்டாக போச்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே வந்து தங்களுக்கான உணவுகளை வந்து தேடிக்கொண்டு வர்றதுக்கு போய் எடுத்துக்கொண்டு வந்து எல்லா உணவுகளை வந்து சேர்த்து கொள்ளினோம். ஏண்டா மழை காலம் குளிர்காலம் வேண்டா அவைகளால் வந்து பறந்து சென்று உணவுகள் வந்து எடுக்கலாத மாதிரிக்கு. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா அவை வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொண்டு வரணுமா. அப்போ இந்த காகம் மட்டும் ஒரு கோவத்தில் பழி வேண்டணுமென்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்திலேயே வந்து நின்று அவரையை வந்து கொத்தி அப்படியே அந்த காலம் போய் கொண்டிருக்க நல்ல ஒரு குளிர்காலம் வந்துட்டு தான். குளிர்காலம் வந்தோடனே மற்ற பறவைகள் எல்லாம் தங்களோட கூட்டுக்குள்ளே இருந்து தாங்கள் தேடின உணவுகளை வந்து சாப்பிட்டு கொண்டு வந்தேன். அப்போ இந்த காலத்துக்கு வந்து பறந்து போய் உணவு எடுக்கவே இல்லாது இவரை பழி கொண்டணும் என்ற ஒரு எண்ணத்திலே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து குளிருக்கு இருந்து அவரை கொத்தி அப்படி அதுலேயே வந்திருந்து அது பிறகு கொஞ்ச நாளால் பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள் ஒன்றும் இல்லை தானே. குளிரும் கூட கூட்டுக்கேம் இருக்கேன் என்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாமல் அந்த காகம் வந்து அந்த இடத்திலே வந்து இறந்து தன் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளுதான். அப்போ இப்படித்தான் எங்கள்ட பலவேற்ற வாழ்க்கையிலையுமே வந்து சில பிரச்சனைகள் நடக்கிறது வழக்கம். இருந்தாலுமே வந்து அதை வந்து நாங்கள் மன்னித்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக வேணும். ஏனெண்டா மன்னிச்சால்தான் அடுத்த கட்டம் வாழக்கூடிய மாதிரி தான் இன்றைய கால சூழ்நிலை இருக்குது. இருந்தாலுமே வந்து என்னை பொறுத்தளவுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து
மன்னிக்கலாம் ஆனால் மறக்கலாம். அது வந்து எப்பயுமே வந்து மனசுக்குள்ளே வந்து இருக்கும். அதை மறந்து போ அப்படின்னு சொன்னால் வந்து இயலாது, ஒரு தராலையுமே இயலாது, என்னாலையுமே வந்து இயலாதுதான். அப்போ சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சரி எங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து எங்களை பற்றி கூடாமல் கச்சா நீ இப்படி என்றால் சரி கேட்டு சரியான கவலையாக இருக்கும். ஆனால் பிறகு அந்த நபர் வந்து எங்கள்கிட்ட திருப்பி கதை கேட்க வந்து நாங்கள் அதை மனசுக்குள்ளே இருந்தாலுமே வந்து நாங்கள் அதை வந்து வழிகாட்டாமல் நாங்கள் வந்து நோமலாக கதைச்சு கொள்வது வழக்கம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த அவைகளை மன்னிக்கலாம் ஆனால் மறக்க முடியாதுன்றதான் எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலுமே வந்து மன்னிச்சு முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை வந்து சிறப்பு அமையும். இல்லாட்டி எங்கண்ட வாழ்க்கையில் தான் வந்து அப்படியே காகத்தை போல ஒரு நாளைக்கு ஒரு மரணத்தை தழுவக்கூடியதாக வந்து இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படி எல்லாத்தையுமே வந்து தூக்கி மனசுக்குள்ளே போட எல்லாமே வந்து ஒரு நோயாக வந்து பிடிச்சி அது எல்லாமே வந்து எங்களை தான் பாதிக்குமென்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் உங்களோட பயந்துண்டு இந்த காணொலி வந்து இதோட முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட வெற்றிக்கொள்ள நான் மிஸ் நன்றிகளே.